இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் அதை திசை திருப்புவதற்காக தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்திலேயே எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை நிராகரித்துவிட்டு தொகுதி மறுவரை செய்கின்ற ஒரு அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவசரமாக நாடாளுமன்றத்தை நாளைக்கு கூட்டுகிறார். இதற்காக நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் டெல்லிக்கு செல்ல இருக்கின்றார். நாளை என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஒருவேளை எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள் இணைந்து அதை தோற்கடிக்கலாம். இல்லை இது தேர்தலில் பல சிக்கல்களை அவர்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லி அவர்களே இதை மாற்றி வைக்கலாம். ஒருவேளை இதை பாராளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு விவாதத்திற்கு அவர்கள் அனுப்பலாம். என்ன வேண்டும் என்றால் நடைபெறலாம். ஆனால் எது நடக்கிறதோ நடந்த பின் பார்ப்போம் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாம் இருந்துவிடக் கூடாது. ஏனென்றால் இது மிக ஆபத்தான ஒரு முயற்சி. முதலாவதாக இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்பதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒன்று, நமக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 534. அதை அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு 814 ஆக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக இருக்கைகளோடு தான் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை அவர்கள் கட்டியிருக்கிறார். அப்போதிருந்தே ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் திட்டமிட்டு இந்த செயலை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள் என்று. எனவே அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதான் அதனுடைய நோக்கம். இந்த எண்ணிக்கை உயர்வதனால் நமக்கு என்ன பிரச்சனை சிலர் இருக்கலாம். இப்போது தமிழ்நாட்டிற்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதை சதவீத அடிப்படையில் பார்ப்போம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 புள்ளி நமக்கு பிரதித்துவம் இருக்கிறது. அதுபோன்று கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களுக்கும் இருக்கிறது. இந்த நாட்டில் மக்கள் தொகை கட்டுப்படுத்துகின்ற முறை கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு, அதாவது இந்திரா காந்தி அம்மையார் தலைமையில் இருந்த அரசு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் அந்த பிரச்சாரத்தை முன்னின்று எடுத்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது. நம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை கணக்கிட்டு பார்த்தால் நமக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்புக்கு சற்றும் ஒத்துப்போகக்கூடிய அளவில் அல்ல. அது பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பை விட ரொம்ப அதிக அளவில் நம்முடைய மக்கள் தொகை இருக்கிறது. இது ஒரு எக்கோலாஜிக்கல் இம்பேலன்ஸ், அதாவது ஒரு சூழியல் தன்மையை சீர்குலைக்கக்கூடிய அளவிற்கு பெரிதாக சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் மக்கள் தொகை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு இந்திய அரசு அதை மாநிலங்களுக்கு வேண்டுகோளாக வைத்தது. இப்போது அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் தொகுதி மறுவரை செய்வோம். ஒன்றிய அரசு எடுத்த முடிவின்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி அதை சிறப்பாக செயல்படுத்தியவர்களுக்கு அவர்கள் பரிசு வழங்கணுமா இல்ல அவர்களை பழி வாங்கணுமா? இதான் கேள்வி. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் உயர்ந்திருக்கு. அதே போன்று பீகாருடைய மக்கள் தொகை கட்டுக்கடங்காமல் உயர்ந்திருக்கிறது. மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள், குறிப்பாக இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் மக்கள் தொகை என்பது மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது. அவர்கள் அதை கட்டுப்படுத்தவில்லை. அந்த ஒன்றிய அரசினுடைய அந்த முடிவை அவர்கள் ஏற்று செயல்படுத்தவில்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ மக்கள் தொகை அடிப்படை நீங்க சொல்லுறீங்க, ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட ஒழுங்கா பண்ணல. 2011 எடுத்த மக்கள் தொகை தான் இன்றைக்கும் நாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு நிலையில இந்த அரசு இருந்து கொண்டிருக்கு. அது ஒரு பக்கம். இரண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா, இது நியாயமா என்று சொன்னால் அது நியாயம் இல்லை. இது அடிப்படையாக வைத்து அவர்கள் செய்யக்கூடாது. ஏற்கனவே நமக்கு தெரியும், தென் மாநிலங்கள் நிதி பகிர்வுல மிக மிக அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதற்கும் காரணம் இந்த மக்கள் தொகை அடிப்படை என்று ஒன்றிய அரசு சொல்வதுதான். இப்ப நம்ம கட்டுப்படுத்தின மக்கள் தொகை குறைஞ்சது, அவங்க கட்டுப்படுத்தல மக்கள் தொகை கூடுதலா இருக்குது. ஆனா மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்வேன் என்று சொன்னால் இயல்பாகவே மக்கள் தொகை குறைவான இடங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறைந்துவிடும். ஆக ஏற்கனவே நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது, அரசியல் சூழலை எடுத்துக்கொண்டால் அன்றைக்கு அண்ணா சொன்னது போன்று வடக்கு வாழ்கிறது, தெற்கு தெரிகிறது. வடநாட்டவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. தென்னாட்டு மக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுகின்ற நிலை வருகிறது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று சொன்னால் தென்னாட்டினுடைய கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியான சில மாநிலங்களை இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வைத்து மட்டுமே அவர் நாடாளுமன்றத்தை நடத்தி விடலாம், முடிவுகள் எடுத்து விடலாம். அந்த அளவிற்கு அங்கு எண்ணிக்கை வலுவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவேதான் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும். இதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டார்கள் என்று சொன்னால் வருகின்ற காலகட்டங்களில் அவர்கள் எண்ணுகின்ற ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு ஒரு மதசார்பு அரசை ஏற்படுத்தி ஒற்றை ஆட்சி முறையை அல்லது சர்வாதிகார ஆட்சி முறையை அவர்கள் எந்த நேரத்திலும் நடைமுறைப்படுத்த முடியும். அதைத்தான் அவர்கள் செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த மகா கும்பமேளாவில் RSS அமைப்பு அதோடு சார்ந்த மதவரி அமைப்புகள் சேர்ந்து ஒரு அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். 2035 நாங்கள் ஒரு இந்து ராஷ்டிராவை கட்டமைக்கப் போகின்றோம். அது எதன் அடிப்படையில் என்று சொன்னால் மனு தர்மத்தை அடிப்படையாக கொண்டேன். மனு தர்மம் தான், அல்லது மனுநீதி என்று சொல்லுகின்ற அவர்கள் பேசுகின்ற சனாதன தர்மம், அதுதான் இந்த சமூகத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வை கட்டமைத்தது. அதுதான் ஆண் பெண் பாகுபாட்டை ஏற்படுத்தியது. அதுதான் பல்வேறு மூட நம்பிக்கைகளை இந்த மண்ணிலே உருவாக்கியது. அதுதான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நீதி என்று சமமான நீதி இல்லாமல் செய்தது. கல்வியை மறுத்தது, உரிமைகளை மறுத்தது. அதை
அதையும் அடிப்படையாக வைத்து அதை எதிர்த்து தான் நம்ம 200-300 ஆண்டுகளாக போராடி இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமா உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஏன் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று நான் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இன்றைக்கு மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உயர் பொறுப்புகள், உயர் அமைப்புகள் இன்றைக்கும் தங்களை மேல் சாதி என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவரிடத்தில் தான் இருக்கிறது. அதே போன்று உயர் அரசு பொறுப்புகளை முற்றிலுமாக ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடியதும் அந்த கூட்டம் தான். நீதித்துறை எடுத்துக்கொண்டால், நீதித்துறையில் இன்றைக்கும் பிற்படுத்தப்பட்ட அல்லது இந்த பட்டியலின சமூகத்திற்கோ சிறுபான்மை சமூகத்திற்கோ எந்த பங்களிப்பும் இன்றைக்கும் இல்லை. எனவே இப்படிப்பட்ட நிலையில் எவ்வளவு தைரியம், துணிச்சல் அவர்களுக்கு இருந்தால் நாங்கள் மீண்டும் மனிதர்மத்தின் அடிப்படையில் நாங்கள் ஒரு தேசத்தை கட்ட உள்ளோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அப்படி கட்டினால் இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய உரிமை என்ன நிலைமைக்கு தள்ளப்படும், இங்க இருக்கக்கூடிய பட்டியலின சமூக மக்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்லும், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க நேரிடும், பிற்படுத்தப்பட்ட சமூகம் பொருளாதார சமூக வளர்ச்சியை அடைய முடியாமல் எப்படியெல்லாம் தவிக்க இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு அவர்கள் எண்ணி இருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ், அதாவது தொகுதி மறுசீரமைப்பு என்கின்ற இந்த அபத்தமான திட்டத்தை நாம் முழுமையாக நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கிறது. இரண்டாவது, இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு முற்றிலும் எதிரியாக மாறிவிடும். நம்ம தெரியும், இந்தியாவில் அண்ணா முழங்கினார் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று. ஏனென்றால் இந்தியா போன்ற பல்வேறு மாநிலங்களை ஒன்றிணைக்கி இருக்கக்கூடிய ஒரு நாட்டிற்கு ஆங்கிலத்தில் பெடரல் சிஸ்டம் என்று சொல்லுவோம், தமிழ்ல நம்ம கூட்டாட்சி தத்துவம் என்று சொல்லுகின்றோம். பல்வேறு மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இருந்து அவர் எல்லோரும் இணைந்து முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால்தான் அந்த கூட்டாட்சி தத்துவம் சிறப்புற அமையும். இன்னைக்கு அந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு உலை வைத்திருக்கிறது. அதே போன்று பிஜேபியினுடைய அரசியல் லாபம் பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ பல இடங்கள்ல தன்னிச்சையாக செயல்பட முடியவில்லை. அதற்கு ஒரு முக்கிய காரணம் தென்னாட்டு மக்கள் ஒன்றிணைந்து அதை எதிர்க்கிறார்கள். இப்போது கூட நீங்க பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்தில் ஒரு மம்தா பானர்ஜி, தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள், கேரளாவில் இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள், அதுபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய முதல்வர் சீதாராமையா அவர்கள், தெலுங்கு தேசத்தில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி போன்ற இந்த தென்மாநில முதல்வர்கள் தான் ஒன்றிய அரசுக்கு சிம்ம சுப்பரமாக இருக்கிறார்கள். எனவே அரசியல் ரீதியாக அவர்கள் நினைப்பதையெல்லாம் முன்னெடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களை இந்த திட்டத்தின் மூலமாக முற்றிலுமாக புறந்தள்ளிவிட முடியும். அது அவருடைய ஒரு நோக்கம். இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு நிறைய அளவில் அந்த பிராந்திய அளவினால பிளவுகள் ஏற்படும். ஏன்னா இப்ப அவங்க கலாச்சாரத்துக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஏற்கனவே மொழியை திணிக்க அவர்கள் முயற்சி இருக்கிறார்கள். அந்த மொழி திணிப்புக்கு எதிரான நம்முடைய குரல் நசுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவ்வளவு நம்ம எதிர்த்த பிறகும் துணிச்சலாக மும்மொழி கொள்கையை நாங்கள் கொண்டு வரும் என்று சொல்லுகிறார்கள். அதுல 2 மொழி இந்திய மொழியாக இருக்க வேண்டும் என்று பேசுகிறார்கள். அப்ப எவ்வளவு ஒரு சூழ்ச்சியோடு, மும்மொழி கொள்கைன்னா 3 மொழி படின்னு சொல்லிட்டு போலாம், ஆனா அதுவும் உனக்கு நோக்கம் இல்லை, 2 மொழி இந்திய மொழியாக இருக்குன்னு சொல்ல, அப்படி சொல்லிக்கிட்டு ஒன்னு ஹிந்தி ஆக்கி விடுதான் அவங்களுடைய நோக்கம். நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம் எல்லாவற்றிலும் தலையிடுவதுதான் அவருடைய நோக்கம். தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய யாதும் ஊரே யாவரும் கேளு, எல்லாரும் நம்முடைய ஊர் தான், எல்லோரும் நம்முடைய உறவுகள் தான் என்கின்ற கொள்கைக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற எல்லோரும் சமம் என்ற தத்துவத்திற்கும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மனித குலம் என்பது ஒன்றுதான், அதில் பாகுபாடு கிடையாது, அதே போன்று இறைவன் ஒருவன் என்கின்ற அந்த திருமூலர் திருமந்திரத்தில் தந்திருக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய தத்துவம், இதுதான் நம்முடைய கலாச்சாரம், இதுதான் நம்முடைய பண்பாடு. இவற்றை எல்லாம் அழித்து ஒழிக்கக்கூடிய ஒரு பண்பாட்டை கொண்ட அந்த ஆரிய கலாச்சாரத்தை இங்கு கொடுவதற்கு முயற்சி தான் இது. எனவே இது நாம் எப்படியேனும் முளையிலேயே கிள்ளியாக வேண்டும். மிகப்பெரிய எதிர்ப்பை தென் மாநிலங்களில் நாம் காட்ட வேண்டும் என்று இன்றைக்கு தலைவர்கள் கூடி முடிவதத்தின் அடிப்படையில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு மதியம் எங்களை அழைத்து கூட்டத்தை பேசி, தோழமை கட்சிகளை அழைத்து நீங்கள் கூட்டம் நடத்தி, நாளைய தினம் காலையில் நம்முடைய அனைத்து தோழர்களும், பிரச்சாரத்துக்கு செல்லுகின்றவர்களும், சாதாரண வேலைகள் பார்க்கின்றவர்களும் கருப்பு சட்டை அணிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, முடிந்த வரைக்கும் நாம் எல்லா வீடுகளிலும் கருப்பு கொடி கட்ட வேண்டும். அப்பதான் ஏன்னு காப்பாங்க, அப்படி நம்மளை பழிவாங்க நடக்கிறது ஒன்றிய அரசு என்பதை நாம் கொண்டு வர வேண்டும். 2. மூன்றாவது, பொது இடங்களிலையும் முடிந்த அளவுக்கு கருப்பு கொடிகள் கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதையும் நாம் செய்ய வேண்டும். 4வதாக, நம்முடைய பெண்கள் முடிந்த அளவிற்கு இதற்கு எதிராக வீடுகள்ல கோலமிடுவதற்கு வைக்க வேண்டும். ஏன்னா நம்ம அந்த சாதாரண மக்களை கூட பங்களிக்கக்கூடிய விதத்தில் இதை கொண்டு செல்ல வேண்டும் என்பது இன்னொரு திட்டம்.